மோடி அவர்களுக்கும் வரப்போற தேர்தலுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அத நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த தேர்தல் வந்து தமிழகத்தினுடைய முதல்வர் யார்? எந்த கட்சி ஆட்சிக்கு வரணும்? அப்படின்ற இந்த 2 காரணிகள் தான். ஒண்ணு இந்த இந்த அரசாங்கத்துல திமுக அரசால பயன்பெற்றவர்கள் வாக்களிப்பாங்க. இந்த திமுக அரசால் பாதிக்கப்பட்டவங்க வாக்கு போடுவாங்க. அதிமுக வேணும்னு நினைக்கிறவங்க வாக்கு போடுவாங்க. அதிமுக வேணான்னா அவங்க திமுகவுக்கு திருப்பி போட்டு போயிடுவாங்க. இதை தாண்டி இன்னொரு காரணியாக பார்க்கணும்னால், புதிய வரவுகளா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், அவரோட தாக்கம் என்ன? அப்புறம் களத்துல ரொம்ப நாளா வந்து தமிழ்நாட்டுக்கு தமிழர்களோட நாகரிகம், அந்த தமிழ் கலாச்சாரம், அதற்காக தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் திரு சீமான். இந்த 4 தான் காரணிகள். இதை தாண்டி புதுசா, அதாவது அரசியல் காரணிகள் நான் சொல்றது. இதை தாண்டி மக்களோட வாழ்வாதார காரணிகள், வாழ்வாதார பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. இந்த அரசியல் காரணிகள் இந்த 4 சொன்னோம் பாருங்க, அதுதான் மையப்புள்ளி. அதை விட அதிகமா அதை சுத்தி இன்னும் ஊடுருவி இருக்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் பில் பிரச்சனை, படிச்சுட்டு வேலை கிடைக்காம இருக்கிறது, மக்களுக்கு ரேஷன் சரியா கிடைக்குதா கிடைக்கலையா, கடமடையில தண்ணி வருதா வரலையா விவசாயத்துக்கு, படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, பெண்களுக்கு உண்டான அந்த பாதுகாப்பு இருக்கா, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கா, இதுதான் இதை விட முக்கியமான காரணம். அப்போ உங்களுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 10 காரணம் இப்போ நான் சொல்லியிருப்பேன். அரசியல் ரீதியா உங்களுக்கு 4, மக்கள் ரீதியா 4. இந்த 10 தான் கேள்வி. இந்த கேள்விக்கு உண்டான பதில் தான் வரப்போற தேர்தல். அதை விட்டுட்டு மோடி கூட்டணியில் இருக்கிறாரு இல்லை அப்படின்றதுலாம் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு அது ஒரு பெருசா ஒரு எதிரொலியா இருக்காது.